இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ராண்டி ஓர்டன் விசஸ் ஜான் சீனா மேட்ச் ரெசல்மேனியா 40ல நடக்குமா நடக்காதா? நியூ சாம்பியனா உங்களோட டேமியன்ஸ் ஆக போறாராம். ஒக்கோடோ டபிள்யூக்கு வருவாரா வரமாட்டாராம்? இதை பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 50 லைக் ஆச்சு கண்டிப்பா பண்ணுங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் வீடியோவை லைக் பண்ணாமே பார்க்குறீங்க. கொஞ்சம் ஒரு 50 லைக் ஆச்சு கொஞ்சம் இந்த வீடியோவுக்கு பண்ணுங்க. நீங்கள் 50 லைக்கு இந்த வீடியோவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை ஒரு தரமான வீடியோவாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, ஜப்பான் ப்ரோ ரெஸ்லரான ஒக்கடாவை நம்மளோட டபிள்யூ எடுக்கிறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்லேயே நம்மளுடைய ஒக்கோடோ ஒரு டாப்பான ரெஸ்லர். அதாவது நம்மளுடைய டபிள்யூல எப்போ ரோமன் ரெயின்ஸ் எப்படி டாப்போ அதே மாதிரி ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்லேயே நம்மளோட ஒக்கடாவும் ஒரு டாப்பான ரெஸ்லர். அவரோட கான்ட்ராக்டு முடிஞ்சிருச்சு. அவரை நம்மளோட டபிள்யூ எடுக்கிறதுக்காக மும்மரமாக இருக்காங்க. அதாவது நம்மளுடைய ஒக்கடாவா நம்மளுடைய டபிள்யூவும் சரி, நம்மளுடைய ஏஇடபிள்யூவும் சரி, இல்லை நம்மளுடைய என்ஜேபி, இம்பேக்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்லிங் கம்பெனிங்க இவரை எடுக்கிறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஆனாலும் நம்மளுடைய டபிள்யூ 2024 நடக்க போகிற ராயல் ரம்பிள்குள்ளே நம்மளுடைய ஒக்கடாவை டபிள்யூக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. இந்த பிளான் உண்மையிலே நடந்தால் நல்லா தான் இருக்கும். நம்மளுடைய ஒக்கோடா நம்மளுடைய டபிள்யூக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஒக்கோடாவுக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரியாது. அவர் ஃபுல்லு ஜாப்பனீஸ் மொழியில் தான் பேசுவார். அதுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு எப்படியா இருந்தாலும் அதுக்கு 6 மாதம் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஒக்கோடா நம்மளுடைய டபிள்யூல கான்ட்ராக்ட் சைன் பண்ணட்டும். நியூஸாக அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவில் நம்மளுடைய கோடியும் நம்மளுடைய சிஎம் பங்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட்டை நடத்த போகிறாங்களாம். இது எதனால் நடத்துகிறாங்கன்னா, இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ராவில் நம்மளுடைய கோடியும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையிலுமே ஒரு அல்டிமேட்டான ஒரு செக்மெண்ட்டாக அமைஞ்சிச்சு. அதனால நான் நம்மளுடைய கோடியோட நான் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிஎம் பங்க்கு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய டபிள்யூ சிஎம் பங்க்குக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஒரு ஃபேஸ் டு செக்மெண்ட்டை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நியூஸாக டபிள்யூவோட மணி இன் த பேங்க் வின்னரான டேமியன் பிரின்ஸ், அப்புறம் டபிள்யூவோட அன்டிஸ்பியூட்டட் டாக் டீம் சாம்பியனான டேமியன் டபிள்யூல மொத்தம் 49 மேட்ச்சு விளையாண்டுருக்காராம். அதில் 24 மேட்ச் மட்டும் தான் தோற்றுருக்காராம். மிச்சம் 21 மேட்ச்சு வின் பண்ணியிருக்காராம். நெக்ஸ்ட்டு நியூஸாக டபிள்யூ நம்மளுடைய புச்சை பீட்டர் அப்படின்னு அவரோட ஓல்டு கேரக்டரான பீட்டர்னே நம்மளோட டபிள்யூ அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்மளுடைய புச்சை இனிமேல் பீட்டர் அப்படின்னு தான் இனி வரும் காலகட்டங்கள் இவருக்கு அழைக்கப்பட போகுது. நெக்ஸ்ட் நியூஸாக டபிள்யூவோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான செத்ரான்ஸுக்கும் நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கான ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்மளோட செத்ரான்ஸை வின் பண்ணிட்டார். செத்ரான்ஸை வின் பண்ணதும் நம்மளுடைய செத்ரான்ஸுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சான். அந்த இன்ஜுரியை எப்படி இருக்குது அப்படின்னு அந்த கண்டிஷனை நம்மளுடைய செத்ரான்ஸு சொல்ல போகிறாரா வரப்போகிற மண்டே நைட் ராவில் அதுக்கான ஒரு ஸ்பீச்சை நம்மளுடைய செத்ரான்ஸு கொடுக்க போகிறாராம். நெக்ஸ்ட் நியூஸாக டபிள்யூல லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ப்ரோனோ சமோட்டினோ. அதாவது 283 நாள் சாம்பியனாக இருந்திருக்காரு. 2வது தான் ஹல்க் லோகன், அதாவது 1474 சாம்பியனாக இருந்திருக்காரு. 3வதாக நம்மளுடைய பூப் பிளாக் ஹேண்ட் அப்படிங்கிறவர் 1470 நாள் சாம்பியனாக இருந்திருக்காரு. 4வதாக உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸு 1238 நாள் சாம்பியனாக இருக்கிறாரு. இவங்களோட ரோமன் ரெயின்ஸு இவங்களோட ரெக்கார்டெல்லாம் முறியடிப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூஸாக இப்போ இருக்க ரெஸ்லர்ஸ்லேயே யாரும் வழியாக ஒரு 200 நாட்கள் கூட சாம்பியனாக இருக்க மாட்டுறாங்க. ஆனால் உங்களோட ரோமன் ரெயின்ஸ் அதாவது 2020 சாம்பியன் ஆனார். இப்போ 2024 அதாவது 5 வருஷமும் ரோமன் ரெயின்ஸ் தான் யாருமே வீழ்த்த முடியாத ஒரு இமாலய சாதனையை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இன்னமும் படைச்சிக்கிட்டு வராரு. நெக்ஸ்ட் நியூஸாக இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டாக நம்மளுடைய ராண்டி ஓர்டன் அல்டிமேட்டாக
ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைய நம்மளுடைய ராண்டி ஓர்டன் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். நம்மளுடைய ராண்டி ஓர்டன் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு ஆர்கேஓ, நம்மளுடைய ஏஜே ஸ்டைலுக்கும் ஆர்கேஓ, நம்மளுடைய எல்ஏ நைட்டுக்கும் ஆர்கேஓ, நம்மளுடைய சோலோவுக்கும் ஆர்கேஓ போட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஒரு தரமான ஒரு சம்பவத்த நம்மளுடைய ராண்டி பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நியூஸா நம்மளோட பேலி 2024ல நடக்க போற ராயல் ரம்பிள வின் பண்ணி, அதாவது நம்மளுடைய ரியா ரிப்ளிய சேலஞ்ச் பண்ற மாரி ஒரு ட்வீட்ட இப்ப போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸா 2024ல நடக்க போற எலிமினேஷன் சேம்பர் ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது. அதோட செகண்ட் போஸ்டா நம்மளுடைய WWE வெளியிட்டிருக்காங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ரியா ரிப்ளியை மட்டும்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற எந்த ஒரு ரெஸ்லரையும் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா ரியா ரிப்ளியோட ஹோம் டவுன் எதுனா ஆஸ்திரேலியா. அப்போனா நம்மளுடைய WWE ஒரு தரமான சம்பவத்தை நம்ம ரியா ரிப்ளிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம் என்ன சம்பவம்னு. நெக்ஸ்ட் நியூஸா நம்மளோட ராண்டி ஓர்டன் ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு, அதாவது ரெஸ்ல்மனியா 40ல உங்களோட ஆப்போனண்ட்டு யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, நம்மளுடைய ராண்டி ஓர்டன் எனக்கு ஜான்சினா ஆப்போனண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் ரெஸ்ல்மனியா 40ல ஜான்சினாவுக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் பண்ணால் உண்மையிலேயுமே நல்லாயிருக்கும். இதை WWE ஏற்படுத்தியிருந்தா இன்னும் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ராண்டி ஓர்டன் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டார். அநேகமாக ரெஸ்ல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜான்சினா மேட்ச் நடந்தால் உண்மையிலுமே ஒரு தரமான மேட்சை நம்மளுடைய ஜான்சினாவும் சரி, நம்மளுடைய ராண்டி ஓர்டனும் சரி உண்மையிலுமே கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய ராண்டி ஓர்டனுக்கும் மேட்ச்லாம் நடந்திருந்தாலும் இந்த மேட்ச் பார்க்குறக்க அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதாவது எப்படி நம்ம 90ஸ்ல பார்த்துருப்போம். அதாவது 2008, 2009 மிஞ்சி மிஞ்சி போனால் 2010 வரலையும் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜான்சினாவுக்கும் சரி, நம்மளுடைய ராண்டிக்கும் சரி மேட்ச் எதுவும் பார்க்கல. இந்த மேட்ச் நடந்தால் ரெஸ்ல்மனியா 40ல நடந்தால் உண்மையிலும் ஒரு வேறு லெவல் இருக்கும். இதை நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். எந்த ஒன்றுக்கும் உதவாத மேட்ச்லாம் நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மேட்சை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணால் ரெஸ்ல்மனியா 40ல கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ராண்டி ஓர்டன் ஃபேன்ஸும் சரி, ஜான்சினா ஃபேன்ஸும் சரி கொஞ்சம் அதிகமாக விருப்பப்படுற மேட்ச்சு தான். கொஞ்சம் பார்த்து WWE பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக உங்களோட செத்ரோன்ஸு வரப்போகிறான். மண்டே நைட் ராவில் ஒரு பிக்கெஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறாராம். அதாவது அவரோட சாம்பியன்ஷிப்பை பற்றி ஒரு அனௌன்ஸ் பண்ண போகிறாராம். அது என்னன்னா, அவரோட சாம்பியன்ஷிப்பை வெக்கேஷன் பண்ணிட்டு போகிறாராம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ஜிந்தர் மகாலுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸு வின் பண்ணிட்டார். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சாம். அந்த இன்ஜுரிக்காக சர்ஜரி பண்ண போகிறாராம். அந்த சர்ஜரி பண்ணால் எப்படியும் WWE 1லேருந்து 2 மாதம் வர முடியாதாம். அதனால் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய WWE வெக்கேஷன் பண்ணிட்டு போகிறாராம். அதுவும் இந்த வரப்போகிற மண்டே நைட் ராவில் சொல்ல போகிறாராம். அநேகமாக நம்மளுடைய மனி இன் த பேங்க் வின்னரான டேமியன் பிரிக்ஸ் அவரோட மனி இன் த பேங்கை கொண்டுட்டு நம்மளுடைய செத்ரோன்ட்ட கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய அதாவது செத்ரோன்ஸோட ஒய்ஃபான பெக்கி லின்ச் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ நம்மளுடைய ஆஸ்கா சாம்பியனாக இருந்தாங்க. அதாவது மனி இன் த பேங்க் வச்சுருந்தாங்க. அவங்க நம்மளுடைய பெக்கி லின்ச்கிட்ட கேஷின் பண்ணி நியூ ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியனாக நம்மளுடைய ஆஸ்கா ஆனாங்க. அது மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ்கிட்ட நம்மளுடைய டேமியன் பிரிக்ஸ் கேஷின் பண்ணி நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களோட டேமியன் பிரிக்ஸ் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிறது எத்தனை பேத்துக்கு பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, ரெஸ்ல்மனியா 40ல நம்மளுடைய சிஎம் பங்க் விசஸ் செத்ரோன்ஸ் மேட்சை நம்மளுடைய WWE புக் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்சு ஒரு நான் டைட்டில் மேட்சாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே தவிர ஒரு டைட்டில் மேட்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அதனால கூட நம்மளுடைய WWE பண்ணுற பிளான் உண்மையிலுமே ஒரு கரெக்டான பிளானாக இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நான் டைட்டில் மேட்சாக வச்சா இது உண்மையிலுமே நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேன்ஸும் அதிகமாக இதை தான் விரும்புகிறாங்க. ஒரு டைட்டில் மேட்சாக வச்சா இதில் யாரை வின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும். அதனால கூட நம்மளுடைய டேமியன் பிரிக்ஸ்கிட்ட இந்த சாம்பியன்ஷிப்பு போகிறது உண்மையிலுமே ஒரு WWE பண்ணுற உருப்படியான ஒரு பிளான்னே சொல்லலாம். நம்மளோட செத்ரோன்ஸு அவரோட சர்ஜரிலாம் முடிச்சுட்டு கூட, அதாவது ரெஸ்ல்மனியாவுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய யார் சாம்பியனாக இருக்காங்களோ அவங்கள கூட சேலஞ்ச் பண்ணி
அவங்களோட ரீமேட்ச் கூட கேட்டு நம்மளுடைய செத் ரோலன்ஸு சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். WWE இது மாரி ஸ்டோரி லைன் கொண்டு போறாங்களான்னு. நம்மளுடைய செத் ரோலன்ஸ் வந்து வரப்போற மண்டே நைட் ராக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டேமியன்ஸ் அவரோட மனி இன் த பேங்க்க கேஷ் இன் பண்ணி நியூ சாம்பியன் ஆகணும். இதெல்லாம் நடக்கணும் ஏன்னா என்ன மாரி WWE ஸ்டோரி லைன் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கவே முடியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேணா. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.